நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கும். தமிழ்நாட்டு அரசியலுக்கெல்லாம் ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு. ஆமா, படுபயங்கரமா ஓடிக்கொண்டிருக்கு. இன்னும் 10 மாதம் இருந்தாலும் எல்லாரும் போய் பயணத்துக்கு ஆயத்தமாயிட்டாங்க, செஞ்சுட்டு இருக்காங்க. நம்மளும் தான் ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே தொடர்ச்சியா பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். 150க்கு மேல சீமான் வேட்பாளர் போட்டாங்க. ஆமா ஆமா, நேத்து கூட சொன்னாரு. நேத்து அபிநயா பொன்னிவளவன் அவர்களை அறிவிச்சு சொல்லிட்டு இருந்தாரு. ஆமா, அதனால இப்ப எடப்பாடி பழனிசாமி என்னன்னா ஓரணியில் தமிழ்நாடு மீட்கணும் ஆக்கணும் அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருக்காரு. என்னன்னு தெரியல. முதல்ல பிஜேபி கூட வச்சுக்கிட்டு அவர் எப்படி கேட்கணுமோ அவருக்கு தோணுதுன்னு எனக்கு புரியவே இல்லை. ஆமா, அவங்களுக்கு பழக்கம் தானே. ஏற்கனவே 5 ஆண்டுகளா அவரோட கூட்டணி இருந்து பழகாயிருச்சு. இடைப்பட்ட நேரத்துல அண்ணாமலை கூட ஒரு முரண்பாடு, அதனால கூட்டணியில ஒரு விரிசல் இருந்துச்சு. இப்ப அவர் இல்லாதனால ஜாயின் பண்ணிட்டாங்க. எப்படி பிஜேபியை வச்சுக்கிட்டு கூட தமிழரோட உரிமையை அவர் கேட்க முடியும், பார்க்க முடியும்னு எனக்கு தெரியல. கூட்டணி சேர்ந்தவர் குறைந்தபட்சம் நீட்டு விலக்கு ஏதாவது பேசி இருக்கணும்ல, உறுதிப்படுத்தி இருக்கணும்ல. என்ன அவர் உறுதிப்படுத்த கூட்டணின்னு சொல்றாரு? ஆமா, ஜெயலலிதாவோட கொள்கையை ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சோம்னா பிஜேபி கூட கூட்டணியே வைக்க முடியாது. அவங்க உயிரோட இருக்க வரையும் கூட்டணிக்கு மறுத்தாங்க. அவங்க சொன்ன வார்த்தை இருக்குல்ல, இன்னும் எக்காலத்துல நான் பிஜேபி கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னவங்க தானே. ஆமா, இப்ப இதுல வேற அவங்கள்ட்ட பிரிஞ்சு போன எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து ஒரு அணில அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற எல்லாரும் சேர்ந்தாலும் எம்ஜிஆர் மீண்டும் வந்தாலும் இனிமேல்ட்டு அண்ணா திராவிட முன்னேற்றம் ஆட்சி எந்த காலத்துலயும் வரப்போகுது. அப்படிங்களா? வரவே வராது. கூட்டம் எல்லாம் பயங்கரமா வருதுங்கிறாங்க. காசு கொடுத்து கூட்டம் தானே. ஆமா, மாதிரி என்ன வருதா? ஆமா ஆமா, அது உண்மைதான். பாமக தேமுதிக எல்லாம் எப்படி எந்த அணியில சேருவாங்க அப்படின்னு அவரோட சூழ்நிலையை பொறுத்து அன்னைக்கு என்ன நிலைமையில இருக்காங்களோ அப்படின்னு தான். பாமகல அப்பா ஆரியத்துக்கு எதிராக பேச போறாரு, மகன் ஆரியத்துக்கு ஆதரவா பேச போறாரு, பிஜேபி கூட்டணிக்கு போறாரு. ஆரியத்துக்கு எதிராக அப்பானா எந்த கூட்டணிக்கு போவாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? திராவிட முன்னேற்ற கூட்டணிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படிங்க போவாரு? திமுகவுல தானே விசிகா இருக்கு. ஏதோ ஒரு முரண்பாடு உங்க வேலைக்கு போகலாம், அவங்க வேலைக்கு போகலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். எல்லா பக்கம் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இல்ல, ஆனா இவரு விசிகா சொல்லுதே, இப்ப ராமதாஸ் ஐயா ஒன்றிணைந்து பயணிக்க தயாரா தான் இருக்காரு விசிகா கூட. ஆனா விசிகா நிலைப்பாடு பாமக இருக்கும் கூட்டணியில் நான் இருக்க மாட்டேங்கிற மாதிரி சொல்றாருல்ல. அதை எப்படி பாக்குறீங்க? எப்படி ஒண்ணு ஆகும் அந்த கூட்டணி? திருமலானந்தன் கொள்கை கோட்பாடு அதெல்லாம் விட்டு கடந்த காலம் ரொம்ப நாளாச்சு. அவர் தான் இதே கடந்த காலங்கள்ல அவங்க 2 பேரும் என்ன சொன்னாரு, கட்டை விழியனுக்கு கண்ணாடி வழியை மாற்றல அப்படின்னு சொன்னாரு. அப்படி சொல்லிட்டு அதே கூட்டணியில இப்ப இடம் பெறாங்க. அவங்களுக்கு அதிகமா பணம் கொடுத்தா சரி, குறைந்தது இப்ப 5 சீட்டு கொடுத்துருக்காங்களா, இது ஒரு 10 சீட் ஆகும், 20 சீட் ஆகும், கூடுதலாக கொடுப்பான்னு எதிர்பார்க்கறதுக்கு இது ஒரு மிரட்டல் தானா? இல்லாட்டி நீ தோத்து போயிடுற அப்படிங்கிறதுக்காக ஸ்டாலின் எச்சரிக்கிறதுக்கான மிரட்டல் தான். அப்ப உறுதியா இணையவும் வாய்ப்பு இருக்கு. ராமதாஸ் ஐயா இணைஞ்சாருன்னா விசிகா எல்லாம் ஒன்றா பயணிக்கவும் வாய்ப்பு இருக்கு. அரசியல் எது வேணாலும் சாத்தியம். நம்மளுக்காக எல்லாரும் எப்ப வேணாலும் அரசியல நிரந்தர நண்பன் இல்ல, பகையாளி இல்லைன்னு சொல்றவங்க தான். அவங்களுக்கு உறுதியான கொள்கை கோட்பாடுலாம் எதுவுமே கிடையாது. அப்ப உறுதியா தமிழ் தேசியத்துக்கும் திராவிடத்துக்கும் தான் போட்டி அப்படின்னு நீங்க உறுதியா நம்புறீங்க? 2000 தனிச்சுதான் நிற்பாங்க, அதுல மாற்றுறதே கிடையாது. அவங்க இப்படி ஒண்ணு சேர்ந்து நிக்கணும். நான் கடந்த காலத்துல ஈழ போராட்டத்தில் ஆரம்பிச்சாங்கல்ல, அப்ப ஜெயலலிதா ரொம்ப மதிப்பான மேல வச்சிருந்தாங்க. ஒன்னா இணக்கமா அடைஞ்சு அவங்க சட்டமன்ற உறுப்பினரை மந்திரியா கூட இருக்கலாம். அதிமுக முக்கியோட பிரமுகரோட பொண்ணை தானே ஒரு திருமணம் பண்ணியிருந்தாரு. அதனால எவ்வளவு வாய்ப்புகள் இருந்துச்சு. அவருக்கு பிரச்சனைன்னா இவங்க 2 பேர்ல ஒருத்தர் ஆட்டத்துல இருந்து வெளியேற்றணும். நீங்க கூட வச்சுக்கிட்டு ஒன்னால நான் கேட்டேன் என்னால இவனுக்காக மாற்று அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. திராவிட சித்தாந்தத்தை அவர் வீழ்த்தணும். அவர் வில்லன்மா எப்போதும் இருப்பாரு. திராவிடங்கிற கருத்தில் இருக்கக்கூடாது. தவறான கருத்தில் உடச்சே தருணுங்கள்ல அண்ணன் முழு வெறி கொண்டு வேலை பார்க்கிறார். நம்மளும் அப்படித்தானே பாக்குறோம். ஆமா, 3-4 சீட்டுக்காக வாழல, கொள்கைக்காக தான் நம்ம அந்த களத்துல நிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. கடந்த காலங்கள்ல இதே மாதிரி சீட்டுக்காக பயணிச்சு ஆரம்பத்துல அண்ணன் மாதிரி முயற்சி பண்ணிட்டு அப்புறம் முடியாம போயிட்டு பண்ணவங்களோட நிலைமை எல்லாம் பார்த்தோம்னா அவங்க எல்லாம் தொகுதி கட்சியா, பகுதி கட்சியா, சாதி கட்சியா குறி உடஞ்சு ஒண்ணு இல்லாம உட்கார்ந்துட்டாரு. ஆமா ஆமா, உறுதியா. சரி, நன்றி. நாளை சந்திப்போம்.